வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உலகிலேயே 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். பங்களாதேஷில் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நமது நாட்டின் ஆன்மீக பாரம்பரியமும் நவீன வளர்ச்சியும் இணைந்து மனநலம் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்கள் போன்ற உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று கூறினார். மனிதகுல மேம்பாட்டிற்கு ஆன்மீக வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் 3200 கோடி ரூபாய் மதிப்பில் 2 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார். நாடியா மாவட்டத்தின் தெகர்பூர் என்ற இடத்தில் வளர்ச்சித் திட்டங்களை கொல்கத்தாவில் இருந்தபடியே தொலைபேசி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில் மோசமான ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறினார். ஊழல், வாரிசு அரசியல் போன்றவற்றால் மாநிலத்தின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் பிஜேபிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும், மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சி இருந்தால்தான் வளர்ச்சியின் பயன்களை பெற முடியும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களும் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாகவும், இதனால் மாநிலத்தின் வளர்ச்சி தடைபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களுக்கு வாக்குரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு செல்வி மம்தா பானர்ஜியின் கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். கடுமையான மேகமூட்டம் காரணமாக பிரதமர் சென்ற ஹெலிகாப்டர் விழா நடக்கும் இடத்திற்கு செல்ல முடியாத காரணத்தால் கொல்கத்தாவிலிருந்து தொலைபேசி வாயிலாக இவ்விழாவில் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். அசாம் மாநிலம் குவஹாத்தி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்த முனையத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டுள்ள அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் கோபிநாத் பர்தோலியின் 80 அடி உயர சிலையையும் பிரதமர் திறந்து வைத்தார். குவஹாத்தியில் பொதுமக்களிடையே உரையாற்றிய பிரதமர், அசாம் மாநிலத்தின் வளர்ச்சியில் புதிய அத்தியாயம் தொடங்குவதன் விழாவை இன்று நாம் கொண்டாடுவதாக கூறினார். இந்த வளர்ச்சி அசாம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பொதுவானது என்று குறிப்பிட்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் பிஜேபி ஆட்சியில் இருப்பதால் அசாம் மக்களுக்கான திட்டங்கள் தடையின்றி நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார். 2 நாள் பயணமாக அசாம் மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநிலத்தில் 15,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வெளியுறவுக் கொள்கை நீண்டகால லட்சிய நோக்குடன் அமையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புனேயில் இன்று ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலக அளவில் இந்தியாவின் அந்தஸ்தை மேலும் வலுப்படுத்துவதற்கு பல நாடுகளுடன் நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை உருவாக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், அப்போதுதான் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொழில்நுட்பம், மூலதனம், முதலீடு போன்ற விஷயங்களை உலக அளவில் தற்போது அழுத்தம் அதிகரித்திருப்பதாகவும், இந்த சூழலில் இந்தியாவின் உற்பத்தி திறனை பெரிய அளவில் மேம்படுத்துவதற்கும் அதிக தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதற்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்கால சவால்களை சமாளிக்கும் வகையில் நாட்டின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் திரு ஜெய்சங்கர் கூறினார். வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உலகிலேயே 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பொருளாதார கொள்கைகள் மூலம் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் 12 ஆண்டுகளுக்கு முன்னர் 10வது இடத்தில் இருந்த தற்போது 4வது இடத்தில் உள்ளதாகவும், இன்னும் 2 ஆண்டுகளில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்திற்கு முன்னேறும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரம் தற்போது $4.5 டிரில்லியன் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து.
அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பங்களாதேஷில் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் பிப்ரவரி மாதத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வன்முறையை தவிர்த்து அனைவரும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷ் போராட்டத்தில் ஈடுபட்ட ஷரீப் உஸ்மான் பின் ஹாதி கொல்லப்பட்டதற்கு ஐநா தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த அவர், சர்வதேச மனித உரிமை நெறிமுறைகளின் அடிப்படையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசை திரு ஆண்டனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா விவசாயிகளுக்கு மட்டுமின்றி ஊரகப் பகுதி மக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சௌத்ரி சரண் சிங் விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர், நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களின் மேம்பாட்டிற்கு இந்த இயக்கம் வழிவகை செய்யும் என்று கூறினார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து ஆலோசனைகளை வரவேற்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். வெளிநாடுகளுக்கு சென்று இந்தியாவிற்கு எதிராக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி பேசி வருவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இந்தியாவிற்கு எதிராக செயல்படுபவர்களுடன் திரு ராகுல்காந்தி கலந்துரையாடியதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடையும் முன்பே திரு ராகுல்காந்தி வெளிநாட்டுக்கு சென்று இந்தியாவுக்கு எதிராக பேசும் நபர்களை சந்தித்ததாக அவர் குறை கூறினார். தேச நலனுக்கும் நாட்டின் அரசியல் சாசன அமைப்புக்கும் எதிராக திரு ராகுல்காந்தி தொடர்ந்து பேசி வருவதை திரு கௌரவ் பாட்டியா சுட்டிக்காட்டினார். அமெரிக்க விண்வெளி முகமை நாசா செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய அனுப்பிய மாவின் விண்கலத்திலிருந்து தகவல் தொடர்பு கடந்த 2 வாரங்களாக கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு முதல் அதன் புவிவட்ட பாதையில் செயல்பட்டு வந்த இந்த விண்கலம் எந்தவொரு தரவுகளையும் சமிக்கைகளையும் அனுப்பவில்லை. நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க மசோதா குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் பிரதான அலைவரிசையில் இன்று இரவு 8:30 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பெயர் அளவில் மாற்றமா பெரிய மாற்றமா என்ற தலைப்பில் இடம்பெறும் இந்த நேர்முக நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான பத்மன் என்கிற திரு நா. அனந்த பத்மநாபன் பங்கேற்கிறார். அவருடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு ராமசாமி சுதர்சன். இந்த நிகழ்ச்சி நாளை காலை மணி 8:45க்கு ரெயின்போ பண்பலையிலும் ஒலிபரப்பாகிறது. பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் பட்டம் வென்றார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-7, 21-12 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் நுமைர் ஷாயிக்கை வென்றார். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், பும்ரா, சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை இந்தியாவிலும் இலங்கையிலும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் ஆன்மீக வழிகாட்டுதலின் மூலம் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். வரும் 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உலகிலேயே 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். பங்களாதேஷில் அனைத்து தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.